தமிழ்நாட்டின் அழகான மாவட்டங்களில் ஒன்றான ஈரோடு இயற்கை, அணைகள், காடு மற்றும் ஆன்மீகம் சேர்ந்த ஒரு சிறந்த டிராவல் டெஸ்டினேஷன். ஈரோட்டின் டாப் 5 சுற்றுலா இடங்களை பார்க்கலாம். 1. பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில். முதலிடம் ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் அமைந்துள்ள பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில். காவிரி, பவானி மற்றும் அமிர்த நதி கூடும் இந்த புனித இடம் தென் திரிவேணி சங்கமம் என போற்றப்படுகிறது. கொங்கு நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். மூலவர் சங்கமேஸ்வரர், அம்மன் வேதநாயகி, சிவன் மற்றும் விஷ்ணு ஆதிகேசவ பெருமாள் சன்னதிகள் அருகருகே இருப்பது சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாகும். பித்ருதோஷ நிவர்த்தி, தர்ப்பணம், அஸ்தி கரைப்பு செய்ய மிகவும் புகழ்பெற்ற தலம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற வரலாற்று சிறப்பு கொண்ட கோவில். ஆங்கிலேய ஆட்சியாளர் வில்லியம் கரோ அம்பிகையின் அருளால் உயிர் பிழைத்ததை நினைவுகூரும் தந்தக்கட்டில் இங்கு காணிக்கையாக உள்ளது. இந்த கோவில் ஈரோட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர், சேலத்திலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாலை வழியாக எளிதாக செல்லலாம். ஆடிப்பெருக்கு, மாசிமகம், அமாவாசை, நவராத்திரி, தேர் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். காலை நேரத்தில் பனி சூழ்ந்த ஆற்றங்கரை மிகவும் அழகான காட்சி தருகிறது. 2. கொடிவேரி அணை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோபிசெட்டிப்பாளையம் சாலையில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அணை. கிபி 1125 சோழ மன்னரால் கட்டப்பட்டது. இந்த அணை 25,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்குகிறது. பழமையான கல் கட்டுமானத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அணையில் மேலிருந்து தண்ணீர் கொட்டுவதால் சிறிய அருவி போல காட்சியளிக்கிறது. அணையின் அடியில் நன்கு பராமரிக்கப்படும் பூங்கா உள்ளது. பரிசல் சவாரி வசதி சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த அனுபவம். அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும் ஆற்று மீன் வறுவல் மிகவும் பிரபலமானது. இங்கு வெறும் 5 ரூபாய் நுழைவு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. அதனால் கொடிவேரி அணையை மக்கள் செல்லமாக 5 ரூபாய் அணைக்கட்டு என்று அழைக்கின்றனர். கோயம்புத்தூர் சுமார் 50 கிலோமீட்டர், ஈரோடு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுவாக திறந்திருக்கும். அணையின் மேல் பகுதி ஆழமானதால் குளிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துடன் வார இறுதி ட்ரிப்க்கு மிகவும் சிறந்த இடம். 3. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இணையும் இடத்தில் அமைந்துள்ள முக்கிய பாதுகாக்கப்பட்ட காடு. 2013 நிறுவப்பட்ட இது நீலகிரி உயிர்க்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாகும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வன விலங்கு காப்பகங்களில் ஒன்றாகும். புலிகள், யானைகள், சிறுத்தைகள், கடமான்கள், புள்ளிமான்கள், கருப்பு மான்கள், காட்டுப்பன்றிகள், நீலகிரி மந்தி உள்ளிட்ட பல இனங்கள் காணப்படுகின்றன. புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததற்காக சர்வதேச DX2 விருது வழங்கப்பட்டது. ஹசானூர், தாளவாடி, பாவனிசகார், கடம்பூர் ஆகியவை முக்கிய நுழைவு வாயில்கள். வனவிலங்குகளை பார்க்க மாலை 3 மணி முதல் 6:30 வரை சிறந்த நேரம். அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர் சுமார் 70 கிலோமீட்டர் ரயில் நிலையம். ஈரோடு சுமார் 60 கிலோமீட்டர். சாலை வழியாக பேருந்து வசதியும் உள்ளது. காட்டுப்பாதை வழியாக செல்லும் ரோடு ட்ரிப் மிகவும் சினிமேட்டிக் அனுபவம். 4. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இயற்கை பாதுகாப்பு பகுதி பல நாடுகளிலிருந்து இடம்பெயரும் பறவைகளுக்கு புகழ் பெற்றது. ஏரி சுற்றி நடைபயணம் செய்து பறவைகளை அருகிலிருந்து பார்க்கலாம். பல்லுயிர் தன்மை அதிகமாக உள்ளதால் இயற்கை ஆர்வலர்களுக்கு சிறந்த இடம். ஃபோட்டோகிராஃபி, பேர்ட் வாட்சிங், விளாக் எல்லாவற்றிற்கும் பெர்ஃபெக்ட் லொகேஷன். காலை மற்றும் மாலை நேரங்களில் பறவைகள் அதிகமாக காணப்படும். ஈரோட்டிலிருந்து சாலை வழியாக எளிதாக செல்லக்கூடிய அமைதியான சுற்றுலா தலம். 5. சென்னிமலை முருகன் கோவில். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில்
மலை உச்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முருகன் கோவில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். பழனி முருகனுக்கு சமமான தலமாக பக்தர்கள் கருதுகின்றனர். பின்னாக்கு சித்தர் இக்கோயிலுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. மலைமேல் படிகள் ஏறிச் செல்லும் அனுபவம் ஒரு சிறிய ட்ரெக்கிங் போல் இருக்கும். மேலிருந்து நகர காட்சி, சூரிய அஸ்தமனம் மிகவும் அழகாக தெரியும். ஈரோட்டிலிருந்து சாலை வழியாக எளிதாக செல்லலாம். ஈரோட்டின் டாப் 5 சுற்றுலா இடங்கள். குடும்பத்துடன் ஒரு நாள் ட்ரிப் போக வேண்டுமானால் இந்த இடங்களை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.